ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கத்திரிக்காய் இருந்துச்சு அப்படின்னா இப்படி செஞ்சு பாருங்கள். செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் லைட்டாக காயவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பு, இந்த கத்திரிக்காவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மசால் பொடி, வீட்டில் அரைச்ச மசாலாவே போதும். நீங்கள் போட்டிருக்க காய்க்கு ஏற்ற மாதிரி மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இப்படி பாருங்கள், லைட்டாக பாயில் ஆகிருக்கும். ஸோ பாயில் ஆனோடனே எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றி கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு உளுந்து போடவும் கொஞ்சோண்டு வெங்காயம், ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். வதக்கிட்டு நான் 2 தக்காளி பழம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு வத்தல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, தேங்காய்ச்சல் 1 சில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இது நல்லா ஒரு கொதி வரந்தண்ணிக்கு விட்டுருங்க. கொதி வரவும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காவை இதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணி அதுவும் நல்லா பாயில் பண்ணிடுங்க. இப்படி கிரேவி மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, அப்படி இல்லை நம்மளுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். புளி எலுமிச்சை சைஸ் அளவு புளி நான் ஊற வச்சுருந்தேன். அந்த புளி கரைசலையும் இதோடு சேர்த்து தேவையான அளவு மசால் பொடி 2 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா கொதி வரவும் இறக்கிடுங்க. ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். காரக்குழம்பு மாதிரி சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட்டு ஃபைனலாக கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.